ஐயோ, இந்த மாலை நேர நிம்மதியை ரசிக்கிற சுகம் இருக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு கண்டென்ட்ட கண்ணில் காம்பியா? நீ ஒன்றும் போலையா? கண்டென்ட் தானே, நான் காமிக்கிறேன். பிரம்மாண்டமான காட்சிகளுக்கு பேர் போன டீமன் ஸ்லேயர் அனிமில பல இடத்துல ஏன் என்ற கேள்வி நமக்கு வந்திருக்கும். அதுல ஒரு 5 கேள்விக்கான ரீசனை இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு லோவர் பாக்ஸ். அப்ப இதனாலதான் சூரியன் நெசுகோவை எதுவுமே பண்ணலையா? டீமன் ஸ்லேயர் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஏன் சூரியன் நெசுகோவை எதுவுமே பண்ணல? என்ன பொறுத்த வரையும் இதுக்கு நான் 3 தியரி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளூ ஸ்பைடர் லில்லி பூக்குற மலை பக்கத்துல தான் டான்ஜிரோ கமாடோட ஃபேமிலி ஸ்டே பண்ணிருப்பாங்க. ஒருவேளை ஃபேன் தியரி படி டான்ஜிரோட அம்மா ஏதோ ஒரு வகையில ப்ளூ ஸ்பைடர் லில்லிய அவங்க குடும்பத்துக்கு கன்சியூம் பண்ண கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை நெசுகோ அந்த பூவோட இன்டெக்னால சன்னுக்கு இம்யூனா இருந்திருக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன், சன் பிரீத்திங் ஜெனடிக் டைப் தான், வேற ஒன்றும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே யோரிச்சி கமாடா ஃபேமிலிக்கு சன் பிரீத்திங் கத்து கொடுத்திருப்பாரு. அது காலப்போக்கில் ஹினோகமிக் ஆகுறவா மாறி இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த சன் பிரீத்திங்கோட ஜெனடிக் டைப் வந்து நெசுகோக்கு இருந்திருக்கலாம். சோ அதனால அவங்க சன்னை கான்கேர் பண்ணிருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. அண்ட் இப்ப 3வது தியரி படி பார்த்தா நெசுகோவோட முக்காவாசி டீமன் சைடு டெஸ்ட்ராய் ஆயிருக்கலாம் சன்னை பார்த்த உடனே. ஏற்கனவே நெசுகோ பாதி மனுஷியாவும் பாதி டீமனாவும் தான் இருந்திருப்பா. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவளோட எமோஷன்ஸ். சோ இப்ப சன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட டீமன் சைடு மட்டும் எரேஸ் ஆகி இப்ப முக்காவாசி ஹியூமன் சைடு இருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. அதுதான் இந்த தியரி. இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா நெசுகோ சன்னை கான்கேர் பண்ணதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. விச் சிம்பாலிக்கலி கன்வேஸ் நெசுகோ முக்காவாசி டீமன் சைட டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்ப கொஞ்சம் டீமன் சைடு தான் இருக்கு, முக்காவாசி ஹியூமனா தான் இருக்காங்க. அதனால சன்னை கான்கேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இல்லைன்னா தேர்ட் தியரி கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த தியரிஸை யோசிச்சு பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அப்ப இதனாலதான் சூரியன் நெசுகோவை எதுவுமே பண்ணலையா? எப்படா அது சாத்தியம்? இன்ஃபினிட்டி டைமென்ஷன் கிரியேட் பண்ற அளவுக்கு பவர் அதை தந்தது ஒரு ஃப்ளவர். இது எப்படா நான் ஏத்துக்கிறது? இந்த கேள்வியை நம்ம நெருங்கிய நண்பர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த கேள்வி எனக்கும் தான் இருந்துச்சு, உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன். லெட்ஸ் டைவ் டீப்பர் இன்டு தி ஆன்சர். முதல் விஷயம், முசானுக்கு இவ்வளவு பவர் கொடுத்தது அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா முசானோட டாக்டர் ஒரு காம்ப்ளெக்ஸான மெடிசனை உருவாக்கிட்டு இருந்தாரு. அதுல அன்னோன் இன்கிரீடியன்ஸும் இருந்திருக்கும். அப்படியே இருந்தாலும் எப்படி அது இவ்வளவு பவர் கொடுத்துருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெரி வெல் தென் சாகர தருவாயில இருக்க முசானோட சிக் கண்டிஷன் டைப், ரேர் ஃபிளவர் ஆன ப்ளூ ஸ்பைடர் லில்லி, அன்னோன் இன்கிரீடியன்ட் மேட் பை தி டாக்டர், இது எல்லாம் சேர்ந்து முசான் உடம்புல ஒரு விதமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் தான் நம்ம ஜாக்சனுக்கு பவர் கிடைச்ச காரணமா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம நண்பர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு பூவால இவ்வளவு பவர் கிடைக்கும்? சோ பல அனிமையில இருக்க மாதிரி அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லின்றது ஒரு விதமான பவர் சோர்ஸா இருந்திருக்கலாம். அந்த பவர் சோர்ஸை ஏத்துக்கக்கூடிய கண்டிஷன் முசானோட பாடியா இருந்திருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆக்சிடென்டா இருந்ததுனால கூட இந்த பவர் சோர்ஸ் இப்படி ஒர்க் ஆகி இருக்கலாம். சோ ப்ளூ ஸ்பைடர் லில்லிய ஒரு பவர் சோர்ஸாவே நம்ம எடுத்துக்கலாம். சோ அது முசான் உடம்புல ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு டீமனா மாத்தி இருக்கு. தலைவன் கேள்வி அதோட மட்டும் முடியல. அப்படி இந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி இவ்வளோ பவர் தருதுன்னா டான்ஜிரோ அம்மா டெய்லியும் அதை சமைச்சு கொடுத்துருப்பாங்களே, அப்புறம் ஏன் டான்ஜிரோ ஃபேமிலியில இருக்கவங்களாம் டீமனா மாறல அப்படின்னு கேட்டிருப்பாரு. எது, ஜாக்சன் வளவரிச்சு தேடிக்கிட்டு இருக்க ப்ளூ ஸ்பைடர் லில்லிய நம்ம டான்ஜிரோ அம்மா டெய்லி சமைச்சு கொடுத்தாங்களா? அப்புறம் என்ன டான்ஜிரோ ஃபேமிலி டீமன் ஆகல? இந்த கேள்வி பல டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கும். இதுக்கான ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி டான்ஜிரோ அம்மா ப்ளூ ஸ்பைடர் லில்லியை குக் பண்ணி கொடுத்தாங்கன்றதே ஒரு ஃபேன் தியரின்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ளூ ஸ்பைடர் லில்லி பூக்குற மலைக்கு பக்கத்துல தான் நம்ம டான்ஜிரோ கமாடோட ஃபேமிலி இருந்திருக்கும். ஸோ அதனால ஃபேன்ஸ் டெவலப் பண்ண தியரி தான் இது. ஒருவேளை இது உண்மையா இருந்தாலும் இந்த தியரி படி பார்த்தா டான்ஜிரோட அம்மா டீல போடுற ஹெர்பல் லீவ்ஸ் மாதிரி தான் அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லியை போட்டிருப்பாங்க. முசான் வந்து அப்படியே அதை இன்டேக் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முசானுக்கு நடந்தது ஒரு விதமான ஆக்சிடென்ட். குணப்படுத்துறதுக்கு பதிலா ப்ளூ ஸ்பைடர் லில்லி ஒரு விதமான கேட்டலிஸ்டா முசானோட உடம்புல ஒர்க் ஆகி ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணிருச்சு. அதுதான் நம்ம ஜாக்சனை இந்த அளவுக்கு ஒரு டீமனா மாத்திருக்குன்னு பார்த்தோம். ஸோ காட்டு மிராண்டி தினமா ப்ளூ ஸ்பைடர் லில்லியும் பல மெடிசனையும் பயன்படுத்தி முசான் உடம்புல கிரியேட் பண்ண ஆக்சிடென்ட் வேற, ஹெர்பல் லீவ்ஸை தூவி போடுற ப்ளூ ஸ்பைடர் லில்லி வேற, அது ஒர்க் ஆன விதமும் வேற. ஒருவேளை ப்ளூ ஸ்பைடர் லில்லி டான்ஜிரோ ஃபேமிலியில ஒர்க் ஆயிருந்தாலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகிற இடம் மேபி நெசுகோ சன்னை கன்கேர் பண்றதுக்கு உதவி இருக்கலாம். பட் எதுவும் நம்மளால கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. பிகாஸ் இது ஒரு ஃபேன் தியரி தான். ஏன் மண்டையில் இவ்வளவு ஓடுதுன்னா உங்க மண்டையில நிறைய ஓட வாய்ப்பு இருக்கு. என்ன ஓடுதுன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. ஏன் டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்ல இருக்க யாருமே ப்ளூ ஸ்பைடர் லில்லியை பத்தி பேசுறதே கிடையாது?
வெரி வெல், இது ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்ல இருக்க யாருக்குமே ப்ளூ ஸ்பைடர் லில்லியை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது. பெருசா இல்ல, எதுவுமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்பைடர் லில்லியோட இம்பார்ட்டன்ஸ் முசானை தவிர வேற யாருக்குமே தெரியாது. முசானுக்கும் அவன் டீமன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பான முறையில ஒரு வார்த்தையாச்சும் அதை பத்தி பேசியிருப்பாங்க. சோ டீமன் ஸ்லேயர் யாருக்குமே ப்ளூ ஸ்பைடர் லில்லியை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன் முசானால ப்ளூ ஸ்பைடர் லில்லியை கண்டுபிடிக்க முடியல? இந்த ஏன் என்ற கேள்வி டீமன் ஸ்லேயர் பார்க்குற எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். வெரி வெல், இதுக்கான காரணம் ப்ளூ ஸ்பைடர் லில்லி எப்பயாச்சும் தான் பூக்கும். ரொம்ப ரேர் அது. அது மட்டும் இல்லாம அது காலை பொழுதுல தான் பூக்கும். என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? காலை பொழுதுல பூக்குன்றது தெரியாம நம்ம முசான் ஜாக்சன் டீமன்ஸை விட்டு அதை தேட விட்டுருப்பாப்ல. பல ஹியூமன் ஃபார்ம் எடுத்து ப்ளூ ஸ்பைடர் லில்லியை பத்தி ரிசர்ச் பண்ண முசான் ஜாக்சன் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஹியூமன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா சீக்கிரமாவே ப்ளூ ஸ்பைடர் லில்லியை கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் ஏன் இப்படி யோசிக்கல அப்படின்னு அவனை கேட்கறது ரொம்ப தப்பு. ஏன்னா சந்தில சந்திர நட போட்டுக்கிட்டு இருந்த நம்ம தலைவனுக்கு இப்படி புத்திசாலித்தனமா யோசிக்கிற பழக்கமே கிடையாது. என் தண்டர் காரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா? அதாகப்பட்டது இனோபோட டெத்தை க்ரோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டான்ஜிரோவும் கியோவும் ஆகாஷாவை டிஃபீட் பண்ணாத க்ரோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா ஏன் ஜெனிட்சு கைகாக்கோவை கொண்டதை க்ரோஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒருவேளை அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் மாங்காலையும் ஜெனிட்சு கைகாக்கோவை டிஃபீட் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதை வாலண்டியரா தான் பண்ணியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் கைகாக்கோ வந்து டோமா மாதிரியோ இல்லை ஆகாஷா மாதிரியோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லைன்னு. பட் யூஷிரோட ஐசேனாவை பார்த்துருப்போம். கைகாக்கோவை ஒரு அப்பர் ரேங்காக தான் பார்த்துருப்பாங்கன்னு. ஸோ ஹீஸ் அப்பர் ரேங்க் 6. அதனால இந்த காரணமாக இருக்காது. இதுக்கு வேற 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஜெனிட்சுக்கு அவரோட சீனியர் கைகாக்குவை கொல்றதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் தான் கொல்லுவார். அதனால இதை சொல்லாமல் விட்டுருக்கலாம். இல்லைன்னா நம்ம சினோபு டெத்து அப்போ அவ்வளோவா அங்கே ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி டான்ஜிரோ கியோ டிஃபீட் பண்ண இடத்துலையும் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதனால அந்த நியூஸ் போயிருக்கும். பட் ஜெனிட்சுவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு அங்கே யூஷிரோ இருந்தார். அப்புறம் மொராட்டாவும் அதர் ஸ்லேயர்ஸும் இருந்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம தண்டருக்கா இடியோட ருத்ர தண்டம் ஆடினதை ரோஸ்லாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சோ? இன்னும் சில பேர் ஜெனிட்சோட ஃபைட் கம்பேரிட்டிவ்லி அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. என் தண்டர் காரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையா?